வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கிண்டி இன்னைக்கு நல்லா பரபரன்னு இருந்துச்சுல, அது காரணம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு. தாவேக அரசோட மேஜர் முதலீட்டாளர் மாநாடு கிண்டியில் நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வெற்றி, அதாவது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, பழைய திட்டத்துக்கு பேரை மாற்றுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாநாடு நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புது விஷயத்தை அறிமுகமாக லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலேயும் வெற்றின்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி அண்ட் கட்சி தலைவர்கள் சார்ந்த அந்த பெயர்களை காட்டிலும் இது கொஞ்சம் பொதுவான பேராக இருக்குது. ரைட்டு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நம்ம சென்னை கிண்டியில் நடந்துச்சுங்க. இதில் சிஎம் அவர்கள் கலந்துக்க வந்தாங்க. அவர் என்ட்ரி கொடுக்குறப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வி அப்படின்ற பேட்சை அவர் மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகள் உட்பட அமைச்சர் உட்பட எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஒரு அடையாளம் ஏந்தி இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லை, அண்ட் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஓகே, இது வரைக்கும் பல பேர் விமர்சனம் பண்ணிக்கல, எல்லா விமர்சனத்துக்கும் ஒரு ஈவெண்ட்டில் பதிலடி கொடுக்குறன்ற அந்த ஒரு ரிலீஃபை அவங்க முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஈவெண்ட்டுக்கு சிஎம் அவர்கள் வந்து கொடுத்த என்ட்ரி இருக்க தனி ரகம். Ladies and gentlemen, we're joined by the Honorable Chief Minister of Tamil Nadu. May we kindly request you to rise as we welcome sir. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்பதில் விழா மேடை பெருமிதம் கொள்கிறது. உடன் அமைச்சர் பெருமக்களையும் அரசு உயர் அதிகாரிகளையும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். It is with great pride and pleasure that we warmly welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, our distinguished guest, our esteemed dignitaries onto the stage. May we kindly request all of our dignitaries to take a seat. May we kindly request our dignitaries to take a seat. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2036 வருஷத்துக்குள்ள $1.5 trillion அப்படின்ற பொருளாதாரம் தான் இலக்கா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சிஎம் அவர்களால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா அமைச்சர் அவர்கள்கிட்ட, இது போல் டாலர்ஸில் இந்த ட்ரில்லியனு மில்லியனு பில்லியனு இது போல் வார்த்தை பதங்களை தவிர்த்துட்டு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். என்ன ப்ரோ, இது கூட புண்ணியத்தில் முட்டாள்களாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே ஒத்துக்கிறேன்னு. இது போல் குழம்பும் அடிக்கடி கேட்கும் போது திடீர்னு எவ்வளோ வேர்த்தை கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நாம் பழக்கப்படுறது இந்த ட்ரில்லியன் மில்லியனில் கிடையாதுல்ல, டாலர்ஸில். அப்போ சாமானிய மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இதை சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே இந்திய ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிதல் ஏற்படும். ஏன்னா எல்லாரும் இந்த விஷயத்தில் கன்வெர்ட் பண்ணி அப்படியே அந்த செகண்டில் புரிஞ்சவான்னு சொல்ல முடியாது. அதுக்கு சொல்கிறேன், இந்த வேலையை நான் ஒரு முறை இங்கே ஈஸியாக்கிறேன். உங்களுக்கு 143 லட்சம் கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் இதைத்தான் 2036 எக்கானமி வேர்த்தாக அடையணும்னு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. வேலைக்காக யாருமே சொந்த ஊரை விட்டு போகக்கூடாது, இதுதான் நம்மளோட முக்கியமான இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்க சொல்கிறது அந்த 143 லட்சம் கோடி ரூபாய் இதை பற்றி நான் பேசலை. ரெண்டாவது சொல்லியிருக்காங்க பாருங்க, அதாவது வேலைக்காக நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறோம்ல, வெளி மாநிலங்களுக்கு போகிறோம்ல, அது வேணான்றாங்க. கிட்டத்தட்ட வேணான்னாக்கா இங்கே அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், இதை உருவாக்கி கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை தெரியுது அவங்க பேச்சில். ஆனால் இது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இது எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுமா மக்களே? ஆனால் இதில் இம்பாசிபிள்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ரொம்பவே கஷ்டம். ரைட்டு, நம்பிக்கையான வார்த்தையில் ஊற்றுறதுக்கான நம்மளும் இதை கொஞ்சம் வாழ்த்துவோம். The quality of the institutions surrounding capital matters just as much. Our government is putting a 21-day clock on approval, license and NOCs. We are not simply asking you to trust us. We are putting a clock on ourselves. And our Honorable Chief Minister has personally reached out to Tamil diaspora worldwide, inviting them to be partners in his growth so that our global Tamil network becomes an economic bridge between Tamil Nadu and the world. One day, I hope that the greatest compliment our government receives from industry is something much simpler.
That an investor could come to Tamil Nadu, invest, build, hire, innovate and expand and hardly have to think about government interference because the approval worked, the infrastructure worked, the roads worked, the ports worked, the talent was available, the power stayed on. That is what we aspire to be, enables in your journey. Invisible when everything is working, available when something isn't. We now have 100 days of proof behind us, a proof of concept as you call it. But we have decade of ambition ahead of us and I promise you, we are partners in this journey. Your growth is Tamil Nadu's growth and when that growth creates jobs, opportunity and prosperity, it becomes Tamil Nadu's victory. That is the victory we seek. As the name of this conclave so rightly says, Vetri Tamil Nadu. Nandri, Vanakkam. Thank you. சிஎம் விஜய் அவர்கள் முன்னிலையில் 67,452 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் ஒட்டுமொத்தமாக 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்க வேலைவாய்ப்புகள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 1,06,998 வேலைவாய்ப்புகள். ப்ரோ செமையாக இருக்கு, 97 டீல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஒப்பந்தம் இறுதியாகிறது வேற, அது அல்டிமேட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து எம்ஓயூன்னு சொல்லுவாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அளவுக்கு பிளான் இருக்குது, இவ்வளோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இத்தனை பேர் வேலை கிடைக்குன்ற ஒரு டிராஃப்ட், அது அவ்வளோதான், ஓகேவா, புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் 97. இந்த 97 எத்தனை இறுதி வடிவம் பெறப்போதுன்றதை நாம் இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். வித்தியாசம் புரிஞ்சிச்சா எம்ஓயூக்கு? ஓகே, ரைட்டு. தாவேக்கோட முதல் மாநாடு நல்லா நடந்திருக்கு, தொழில் வளம் சார்ந்து. ஏன்னா இவ்வளோ ப்ராமிசிங்காக நம்பர்ஸ் இருக்குல்ல, பாராட்டலாம். இந்த முதலீடுகளில் முக்கியமான சில கம்பெனி சார்ந்து சொல்லட்டுமா? ஷைலி என்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ், இவங்க கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 400 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் ஆவிட் குழுமம், இவங்க இந்த உபகரணங்கள் சார்ந்து உற்பத்தி பண்ணுறவங்க ஃபுல்லாக 7,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 12,000 பேருக்கு வேலை கிடைக்கும். நம்ம தூத்துக்குடி திருவள்ளூர் இருக்குல்ல, அங்கே தான் அவங்களோட பிளான்ட்டு. ஜேகே டயரை பார்த்தீங்கன்னா 5,143 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதில் 3,510 பேருக்கு வேலை கிடைக்கும். நம்ம காஞ்சிபுரம்லாம் அங்கே தான் வருது. அண்டு பிட்ஸர், இது ஒரு கம்ப்ரஸர் ஆலைங்க, இது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது காஞ்சிபுரத்தில். அண்டு இந்த ஜெர்மனியோட டேம்லர் வணிக வாகன R&D சார்ந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களே, இதை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி 4,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே? நம்ம காஞ்சிபுரத்தில் தான், சேம் அங்கேயே தான் 400 பேருக்கு வேலை கிடைக்கிறதுனால. இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இருக்குல்ல, இவங்க 250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 500 பேருக்கு வேலை கிடைக்கும். தூத்துக்குடியில் இது நடக்குது. அண்டு அக்னிகுல் காஸ்மோஸ் இருக்குல்ல, இவங்க 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் 1,500 பேருக்கு வேலை இதே தூத்துக்குடியில் கிடைக்குது. அண்டு அல்ட்ரா வயலட்டு, இது ஒரு இந்த மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பிளான்ட்டு. இவங்க கிட்டத்தட்ட 779 கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கிருஷ்ணகிரியில் 4,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியை விட ஃபேக்ட்ரி வந்தால் தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சாமானிய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் பெருகும். அதனால் ஒரு கம்பெனியை விட இந்த பிளான்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்படின்னா கம்பெனியை வேணாமான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னை சைடு அதை சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் வரல பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே கொஞ்சம் இந்த கம்பெனி சார்ந்த ஸ்ட்ரக்சர் அதிகமாக நீங்கள் இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங்கும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு ஹப்பாக இருக்குல்ல, எப்போவுமே ஒரு பிளான்ட்டு ஒரு இடத்துல வெளியே இருக்கும், மெயின் இடத்துல கம்பெனிஸ் இருக்கும், அது அட்மினிஸ்ட்ரேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிற அவ்வளோதான். இந்த சூப்பர் மைக்ரோ இருக்குல்ல, இவங்க ஒரு சர்வர் சார்ந்த பிளான்ட்டு, அதை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க 477 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 150 பேருக்கு வேலை நம்ம சென்னையில். அண்ட் ஜப்பானோட YKK, இவங்க இந்த ஜிப்பர் சாலைங்க, இவங்க கிட்டத்தட்ட 1,651 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 4,316 பேருக்கு வேலை கிடைக்குது நம்ம திருவள்ளூரில். ரைட்டு. சிஎம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களே, அதை விட சந்தோஷமாக தொழில்துறை அமைச்சராக இருப்பாங்களே, அந்த சந்தோஷத்தை இந்த ஈவெண்ட்டில் பார்க்க முடியுது. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கப்பட்டு இருக்கு. அங்கே வந்து அங்கே மேடையில் ஒவ்வொருத்தராக வராங்க, இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து சிஎம் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படி போல் நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பல பேரும் சிஎம் அவர்கள் அனுமதியோடு செல்ஃபிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோட்டோகால் இருக்குது, ஆனால் நம்ம சிஎம் தான் எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாறிட்டாங்களே கிட்டத்தட்ட. ஸோ நிறைய பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் சிஎம் அவர்களுக்கு சில கிஃப்ட்டை கூட சில பேர் வழங்கினாங்க அந்த ஸ்டேஜ்லேயே.
affiliated with the manufacturing of construction equipment. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, திட்ட பணிகளை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we humbly request the Honorable Chief Minister to formally inaugurate the project. Ladies and gentlemen, we're here at the Vetri Tamil Nadu Investment Conclave 2026, a one-of-a-kind platform that focuses on collaboration, that focuses on the journey ahead and the wonderful milestones. We witnessed the foundation stone laying. Right now on stage, we're witnessing the inauguration of projects. We've got team SSSS Equipment Private Limited. May we request the Honorable Chief Minister to formally inaugurate the project. நம்ம தமிழ்நாடு அரசு, அதாவது தொழில்துறை, அவங்க இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலமாக 1.02 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. 1,21,788 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மக்கள் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, தாவே காட்சிக்கு 100 நாட்கள் கரெக்டாக இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ரைட்டு. இதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது இந்த ஈவெண்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது, பட் ஆனால் பல பேருக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காப்புல, வர 22ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து மாலை ஒரு 3 மணி வரைக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இருக்குல்ல, இதன் மூலமாக நம்ம அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி இருக்குல்ல, இங்கே வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று நடக்க போகுதுங்க. இந்த முகாமில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ப்ரைவேட் கம்பெனிஸு 10,000 பேருக்கு பணியை வழங்குறதுக்கு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட அதே போல் இங்கே வேலை தரம் சார்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா, உங்களோட வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா மினிமம் 8th படித்தவங்களாக இருந்தீங்கன்னா போதும். அதுக்கு மேலே என்ன கல்வி தகுதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலை உங்களுக்கு மேபி கிடைக்கலாம். சரி ப்ரோ, டேரெக்டாக நம்ம போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. கிண்டி வேலைவாய்ப்பு மையம் இருக்குல்ல, இதை அணுகுங்க, அங்கே விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் தாராளமாக கலந்துக்கலாம். ஸோ தேவை இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். வர 22ஆம் தேதி மறந்துடாதீங்க. ரைட்டு மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்குது. தாவேக்காவோட இந்த 100 நாள் ஆட்சி இருக்குல்ல, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை விமர்சனங்கள் எதனா இருக்கா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறேன். திமுகவோட 5 ஆண்டு தொழில் வளர்ச்சி வர்சஸ் தாவேக்காவோட 100 நாட்கள் தொழில் வளர்ச்சி, இதை ஒப்பீடு பண்ண முடியுமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.